பிரைஸ் த லார்ட். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தை 28. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாய் அவர் பாதத்தில் நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். இந்த நாளில் இறை வார்த்தையின் சிந்தனையின்படி ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவருக்கு அஞ்ச வேண்டாம். நாம் ஒரு சில மனிதர்களை குறித்து பயப்படுகிறோம். மனுஷருக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த உணர்வோடு நாம் இருக்கும்போது எந்த மனுஷராலும் நம்மை அசைக்கவே முடியாது. அவரை அன்றி ஒரு அணுவும் அசைவதில்லை என்று நாம் முழு மனதோடு நம்ப வேண்டும். அநேகரை குறித்து நம்ம அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள குறித்து அநேகர் அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் அவரை கண் முன்பாக வைத்திருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி, தெய்வ சித்தத்தின்படி நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு பொழுதும் நம்முடைய உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் அவர் வழிநடத்தும்படியாய் அவர் கரத்தின் கீழ் நாம் ஒப்பு கொடுத்துருக்குறோம். அதனால் நம்ம மனுஷருக்கு எப்பவுமே நம்ம பயம் கொள்ளவே கூடாது. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். நம்ம உடல் உள்ளம்தான், இந்த ஆன்மாவை தான் நமக்கு பரிசுத்தமாக இருக்கணும். அதை அந்த ஆன்மாவை கொல்ல இயலாமல் நம்ம உடலை கொல்றவங்களை குறித்து நம்ம கவலையே படக்கூடாது. இவங்க எப்படியாவது சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து பிறருக்காக நம்ம வாழ்வதை விட்டு விட்டு நாம் நமக்காக வாழ வேண்டும். இதுதான் எங்ககிட்ட இதுதான் இருக்குது. நான் நானாக வந்து நிற்கிறேன். நம்மளா இருக்கணும். பிறருக்காக நம்ம வாழக்கூடாது. நம்ம அவர்களுக்கு பயந்தும் நாம் இருக்கக்கூடாது. நம்ம அடுத்தவங்க கிட்ட நம்ம கடன் வாங்கிட்டோம், கடன்காரங்க வந்துடுவாங்களே, நம்ம கடன் செலுத்த வேண்டுமே, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டு கலங்குகிறோம். ஆனால் ஆண்டு சொல்ற, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற இறை வார்த்தையின்படி நாம் கொடுக்குற பிள்ளைகளாக தான் இருக்க வேண்டும். அதனால் நம்ம குடும்பத்தில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து நாம் குடும்பத்தை நடத்த வேண்டும். நம்ம கிட்ட வர வருமானத்தை ஆசீர்வதித்து ஆண்டருக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு மீதியை நம்ம செலவு பண்ணும்போது மீதியான துணுக்குகளை எடுக்க ஆண்டவர் கிருபை செய்வார். எந்த ஒரு கடன் பிரச்சனை இல்லாமல் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நல்ல உடல் சுகத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். எந்த ஒரு பலவனை வராதபடி பலத்தால் இடைக்கட்டுகிறவராக இருக்கிறார். அதனால் எப்பொழுதுமே மனுஷருக்கு பயந்து நடக்காதபடி, அடுத்ததா ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். அப்போ நம்ம ஆண்டவர் தேவாதி தேவனுக்கு மாத்திரமே நம்ம பயப்படுற பிள்ளைகளாக இருக்க முடியும். திருப்பாடல்கள் 2 அதிகாரம் 11 திருவசனத்தில் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு முன்பாக நம்ம போகும்போது ஒரு பய உணர்வோடு தான் செல்லணும், ஒரு நடுநடுங்கணும். நம்ம ஆண்டவர் நம்ம தேவன் இரக்கமுள்ள தகப்பன். ஆனால் அவர் நம்முடைய நடத்தை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். நம்ம எப்படி நடக்கணும், அவர் கோபம் கொள்கிறவராக இருக்கிறார். அவருடைய சினம் ஒரு நொடி பொழுது தான். அப்போது அந்த ஒரு நொடி பொழுது நம்மளால் தாங்கவே முடியாது. ஆனால் அவர் சொல்கிறார், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நம்ம அஞ்ச வேண்டும். அவருக்கு பயந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம உண்மையும் உத்தமாக நடக்கணும் தான் அவர் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். அப்போது நாம் அவருக்கு அஞ்சி நடக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன் மனைவி உன் வீட்டுவர்கள் கணிதம் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன்னுமிடத்தில் ஒளிவக்கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று நம் திருப்பாடல் 128 எடுத்து வாசிக்கும் போது, உன் உழைப்பின் பயனை நீர் உண்பீர்,
என் நற்பேரும் நலமும் பெறுவீர் என்று சொல்லி, நீர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லி அநேக வார்த்தைகளால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முதல் வசனம் 128:1 ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். இந்த வார்த்தையின்படி நாம ஆண்டவருக்கு பயந்து அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறாரா இருக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, நீ கொடுத்த இந்த அருமையான நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் அப்பா மனுஷரை பார்த்து நாங்கள் பயப்படுவதை விட்டுவிட்டு அப்பா நீர் என்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் பய உணர்வோடு இருக்க, அச்சத்தோடு நடுநடுக்கத்தோடு நாங்கள் வழிபட இருக்கிற செய்யும்படியாக இந்த நாளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.